என் புருஷனை விட விஜயை தான் எனக்கு பிடிக்கும். இப்படியெல்லாம் பண்ணீங்களே தாய் குலங்களை. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? விஜயோட மனைவி சொல்றதை கேட்டீங்களா? அவருக்கும் இன்னொரு நடிகைக்கும் தொடர்பு இருக்கிறதா அவங்க 2021 ஏப்ரலில் கண்டுபிடிச்சி கண்டிச்சிருக்காங்க. அவர் என்ன பண்ணியிருக்கணும்? திருந்துறேன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு மீண்டும் அந்த கள்ள உறவை தொடர்ந்துருக்காரு. இவங்க திரும்ப திரும்ப தட்டி கேட்காம அவர் என்ன பண்ணியிருக்காரு? வீட்டில் அவங்கள கொடுமைப்படுத்திருக்காரு. அவங்க சொல்றாங்க, எனக்கான உரிமைகளெல்லாம் பறிச்சுட்டாரு, என்னை வீட்டை விட்டு வெளியிலேயே விடலை. ஊடகங்கள்லாம் கேள்வி கேட்டாங்க, என்ன விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாரு, அந்த கூட்டத்துக்கு விஜயோட மனைவியே வரல, இப்பெல்லாம் விஜய் தனியாக தான் வர்றாரு, கேரவனில் வர்றாரு, தனியாக தான் வர்றாருன்னு நினச்சா அதுக்குள்ள நான் இருக்கேன் பாருன்னு ஒரு நடிகை போட்டோ போடுறாங்க. என்ன நடக்குது விஜய் வாழ்க்கையில அப்படின்னு எல்லாருமே திகச்சு போயிருந்தாங்க. நயினார் நாகேந்திரன் அவர்கள் கூட திரிஷா வீட்டுல இருந்து விஜய் முதல்ல வெளியில வரணும் அப்படின்லாம் சொன்னாரு. அதுக்கு அவர் எதுவுமே சொல்லல. இப்படியெல்லாம் அவதூறு பரப்பாதீங்க வைக்காதீங்களா அவர் எதுவுமே சொல்லல. ஆனால் வீட்டுல விஜய் மனைவியை அவ்வளவு கொடுமைப்படுத்திருக்காரு. இதை அவங்களே சொல்லியிருக்கதா ஊடகங்கள்ல செய்தி வருது. வீட்டுல எனக்கான உரிமைகள்லாம் பறிச்சுட்டாரு, என்னை யார்ட்டையும் பேச விடல, வீட்டை விட்டு என்னை வெளியில அனுப்ப மாட்டாரு அப்படின்னு. பொருளாதார ரீதியாகவும் சுரண்டி இருக்காரு, அடிக்கி ஒட்டிக்கி இருக்காரு, நல்லது கிட்டதுக்கெல்லாம் போகடாம பண்ணியிருக்காரு. நிறைய கட்டுப்பாடுகளை வீச்சிருக்காரு. இனிமே தான் தெரிய வரும், ரூமுக்குள்ள போட்டு அடைச்சி வச்சாரா அடிச்சாரா அப்படிங்கறதெல்லாம் இனிமே தான் கோர்ட்ல தான் அவங்க சொல்லுவாங்க. இனிமேல் தான் தெரிய வரும். விஜய்க்கு பெண் ரசிகைகள் அதிகம் என்பது தெரியும். இப்படிதான் ஏற்கனவே ஒருத்தர் ஃப்ராடு பண்ணிட்டு இருந்தாரு. என் கட்சியில பாருங்க, சரி பாதி ஆண் வேட்பாளர்கள், சரி பாதி பெண் வேட்பாளர்கள் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் அவர் செஞ்ச வேலையெல்லாம் பெரிய பெரிய வேலை, அதெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சதுனால அந்த கட்சியை சீன்றதே கிடையாது. அவரும் அவர் வாயை வச்சு பொழைச்சிட்டு இருக்காரு. அந்த மாதிரி தான் இந்த நடிகர் விஜயம். இளம் பெண்களே, இளைஞர்களே, கொஞ்சமாச்சும் திருந்தணும். தன்னுடைய வீட்டை மேனேஜ் பண்ண தெரியாதவன், தன்னுடைய குடும்பத்தை நல்லா வச்சுக்க தெரியாதவன் நாட்டை திருத்த போறாரா? மக்கள் சிந்திச்சு பார்க்கணும்.